ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानामयग्रीवरूपास्मगे सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय विसीताय पते नमः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मनोहराजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरदाय बददां कल्पवृक्षाय नमदां कामधेनवे मूकोऽपि यत्प्रसादेन मुकुन्द शयनाय दे राजराजाय दे रिक्तो राघवेन्द्रं तमाश्रये आपादमौलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति मनोरथा மருந்தும் அவரே மருத்துவரும் அவரே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த காங்கையநல்லூர் பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து யார் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு 2 லட்டு சாப்பிடறதுக்கு கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்னுடைய மகான் ஆத்ம குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சந்நியாச வாழ்க்கை, இன்னொன்று அவருடைய பிருந்தாவன பிரவேசம். மொத்தம் 2 லட்டு எனக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய மாலை பொழுதிலே இங்கு ராகவேந்திர சுவாமியுடைய சந்நியாச வாழ்க்கையை பற்றியும் அவருடைய பிருந்தாவன பிரவேசத்தை பற்றியும் கேட்பதற்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் நம்மளுடைய குருஜியோட கால் கீழே உட்கார்ந்து பேசக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இல்ல? குருஜி குருஜி இவருடைய கால் கீழே உட்கார்ந்து பேசக்கூடிய இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு நான் கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஐடார்க் இன்டர்நேஷனலுடைய தலைவர் திரு முனியாண்டி சுப்பையா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், குருஜி வாழும் ராகவேந்திர சுவாமி என்று சொல்வார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பளித்த டிமேக் சரவணன் சார் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, முனியாண்டி அண்ணன் சொல்வாரு, தேவர் புரந்தரதாசர் தேவர் நம்மால எள்ளி எள்ளி பக்தரோ அல்லோ மந்திராலயான்னு ஒரு வரி வரும். அதையும் தாண்டி முனியாண்டி அண்ணன் சொல்வாரு, அக்கா ஒரு பக்தரும் ஒரு பிருந்தாவனம் காணுவாரு. உண்மை கீதையிலே பகவான் சொல்வார், ஒரு ஜீவாத்மாக்குள்ளும் பரமாத்மாவாகிய நான் உறைந்திருக்கிறேன் என்று சொல்வாரல்ல. அப்போ ஒரு ராகவேந்திர சுவாமி பக்தனும் ஒரு பிருந்தாவனம், ஒரு பிருந்தாவனத்திலும் இருக்கக்கூடியவர் ராகவேந்திர சுவாமி. எப்பேற்பட்ட சிந்தனை என்ற முனியாண்டி சுப்பையாவுக்கு வந்திருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்குமே வரல. ரைட். ராகவேந்திர சுவாமியினுடைய சந்நியாச வாழ்க்கை நம்மளாம் நினைக்கிற மாதிரி ராகவேந்திர சுவாமி அவ்வளவு ஈஸியா சந்நியாசம் ஏத்துக்கல. சுதீந்திர சொல்கின்றார், வேத வியாசர் சொல்கின்றார், புறக்கணித்து விட்டு வந்து விடுகின்றார். மறுநாள் மீண்டும் ஒருமுறை சுதீந்திரருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகிறது. திருப்பி கூப்பிட்டு சொல்லுகின்றார், இன்னொரு வாட்டி என்ன சன்னியாசம் ஏத்துக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் மடத்து பக்கமே வரமாட்டேன்னு குருவை மறுதளித்து விட்டு வந்து விடுகின்றார் ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் எப்படி சன்னியாசம் ஏத்துக்கிட்டார்? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ராகவேந்திர சுவாமி தன் மனைவியை தனியாக தவிக்க விட்டு சன்னியாசம் மேற்கொள்ளவில்லை. தன் மகனை தனியாக விட்டு சன்னியாசம் மேற்கொள்ளவில்லை. 27 வயதிலே உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட ஆசைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்திருக்காருன்னா காரணம் என்ன? முட்டா பசங்களா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. வேற வேலை இல்லையா அவருக்கு? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக 4 யுகங்களாக சம்பாதித்த அமானுஷ்ய புண்ணியங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கி ஸ்ரீமன் மூலராமச்சந்திர மூர்த்தியிடம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கொட்டி அவருடைய புண்ணியங்களை எல்லாம் நமக்கு தருகின்றார். சரஸ்வதி தேவி அவருடைய கனவிலே வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், ராகவேந்திரா, கிருதயுகத்திலே நீ பிரகல்லாதன், அதன் பிறகு நீ பாகலிகராஜன், அதன் பிறகு நீ வேத வியாசன், இப்பொழுது நீ வேங்கடநாதன். உனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லறம் சுவாசுதம் இல்லை. உனக்கு துறவரம் மட்டும்தான் சுவாசுதம். அது மாத்திரமல்ல ராகவேந்திரா, நான் சன்னியாசிகளுடைய நாக்கிலே தான் வாழ முடியும். இன்னும் 2 வருடங்கள் தான் சுதீந்திரர் உடைய நாக்கிலே நான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் எங்கப்பா போயிருப்பேன்? யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாவோ இல்ல உங்க அப்பாவோ நான் எங்கப்பா போயிருப்பேன்னு நம்ம கிட்ட வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணு கலங்கிடுவோம்ல. ராகவேந்திரர் யோசிக்கிறார், அடடா, உலகத்துக்கே ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியானவள் நம்ம கேட்கிறாளே,
அப்ப நமக்கு இந்த இல்லறம் சரியில்லை போல் இருக்கு, நம்மளுடைய துறவரம் தான் நமக்கு சாசுதம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் பொழுது விடுகிறது. விடிந்த பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப நல்ல பொழுது. ஏன்னா அந்த புண்ணியவதி கொடுத்த தியாக ஸ்வரூபம், அந்த தியாக ஸ்வரூபம் சரஸ்வதி பாய் பண்ணிருக்கா பாத்தீங்களா? அழாதீங்கக்கா. அந்த புண்ணியவதி செய்த அந்த தியாகத்தினுடைய விளைவுதான் நமக்கு ராகவேந்திர சுவாமி என்கின்ற பொக்கிஷம் கிடைத்தது. அப்போ மறுநாள் போய் தன்னுடைய மனைவியை அமர்த்தி பூர்வாசிரம மனைவியை உட்கார வைத்து எல்லாத்தையும் சொல்றாரு, ஒண்ணு விடாம சொல்றாரு. சரஸ்வதி தேவியானவள் தன்னுடைய கனவிலே வந்து சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி, சரஸ்வதி நீயும் நானும் இல்லறம் துறந்து துறவரம் ஏற்க வேண்டும், இதுதான் இன்றைய தர்மம். எனக்காக நீ உன்னுடைய இல்லறத்தை துறக்க வேண்டும், நான் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள நீ எனக்கு அனுமதி தர வேண்டும். அந்த பதிவிரதா தேவி நோ சொல்லி பழக்கம் இல்லாத அந்த பதிவிரதா தேவி சரின்னு சொல்லிடுறா. இந்த காலத்து பெண்களா இருந்தா டெபினட்டா சொல்லி இருக்க மாட்டாங்க. அவள் கொடுத்த அந்த தியாகம் நமக்கு ராகவேந்திரர் என்கின்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் கிடைத்தது. சன்னியாச வாழ்க்கையிலே ராகவேந்திர சுவாமிகள் பெரியவர் லக்ஷ்மபதி ஐயா அவர்கள் சொன்னார்ல, ராகவேந்திர சுவாமி எப்படி மற்ற மகான்களில் வந்து வித்தியாசமாக இருக்கிறார்னு சொல்லிட்டு 3 விதங்களில் ராகவேந்திர சுவாமி மற்ற மகான்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறார். இந்த உலகத்தில் ஸ்ரீ ஹரிக்கு மட்டுமே முக்தி தரக்கூடிய அந்த தகுதி உண்டு. அதற்கு அடுத்தபடியாக ராகவேந்திர சுவாமிக்கு மட்டுமே முக்தி அளிக்கக்கூடிய அந்த தகுதி உண்டு. இது முதலாவதாக ராகவேந்திர சுவாமி எப்படி மற்ற மகான்களிலிருந்து வித்தியாசப்படுகிறார் என்பது. இரண்டாவதாக ராகவேந்திர சுவாமி மறைந்தும் உயிருடன் இருக்கின்றார். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்ய போறோம்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் போய் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்கின்றார். மறுநாள் தன்னுடைய மனைவியானவள் வைசாச ரூபத்திலே வந்தவுடன் தன்னுடைய கமண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை தெளித்து அவளுக்கு முக்தியை அளிக்கின்றார். 10,000 ஜென்மங்களாக கிடைக்காத முக்தியை தன்னுடைய பூர்வாசிரம மனைவிக்கு ஏன் தருகிறார் என்றால் அவள் செய்த தியாகம். இது ராகவேந்திர சுவாமி சன்னியாச வாழ்க்கையிலே ஏற்படுத்திய முதல் மகிமை. இரண்டாவதாக கிரீடகிரியிலே வேங்கடதேசா என்பவருடைய வீட்டிலே அவர் மூலராமர் பூஜை செய்கின்றார். பூஜை செய்கின்ற பொழுது அந்த குழந்தையானது மாம்பழ ரசத்திலே விழுந்து விடுகிறது. விழுந்த குழந்தையை உயிர்ப்பித்து எழுகின்றார். இது ராகவேந்திர சுவாமி செய்த இரண்டாவது மகிமை. அதே பீஜப்பூரிலிருந்து திரும்பி வரும் பொழுது அந்த நவாபனுடைய மகன் கருணாகம் தீண்டு இறந்து விடுகின்றான். அந்த சமாதியின் மீது ராகவேந்திர சுவாமி அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார்கள், இது இப்பொழுதுதான் இறந்து கிடந்த அந்த மன்னனுடைய மகன் இருக்கக்கூடிய சமாதி, எழுந்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ராகவேந்திர சுவாமி சொல்லுகின்றார், அவர் இறக்கவில்லை, இந்த சமாதியை திறவுங்கள் என்கின்றார். இஸ்லாமிய மதத்திற்கு எதிரடையாக அந்த சமாதியானது திறக்கப்படுகிறது. தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்கின்றார். அந்த மகனானவன் எழுந்து வருகின்றான். அப்பொழுது ராகவேந்திர சுவாமி செய்த மூன்றாவது மகிமை. எல்லாவற்றுக்கும் மேலாக ராகவேந்திர சுவாமி சன்னியாச ஆசிரமம் மேற்கொண்டிருக்கும் பொழுது 1 வருட காலம் உடுப்பியிலே தங்கி இருக்கின்றார். உடுப்பி கிருஷ்ணர் ராகவேந்திர சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். 1 வருட காலம் உடுப்பி கிருஷ்ணரை ஆத்மார்த்தமாக வணங்குகின்றார். இந்த சமயத்திலே மிக அற்புதமான ஒரு பாடலை பாடுவார். இந்து ஏனகே கோவிந்த நின்னய பாதர விந்தவதோ முகுந்தனே. ரொம்ப நீளமா போகும் இந்த பாட்டு. இந்த பாட்டை ராகவேந்திர சுவாமி உடுப்பி கிருஷ்ணரை ஒரு தங்க விக்கிரகத்திலே வடிப்பார். இந்த விக்கிரகத்தை பார்த்து ராகவேந்திர சுவாமி பாடிய பாடல் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்கின்ற மந்திராலயத்தினுடைய பதிப்பகத்திலே இந்த பாடல் வந்திருக்கிறது. இதை ராகவேந்திர சுவாமி தன் கையால் வடிவமைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கும் மந்திராலய மடத்திலே சுபுதேந்திர தீர்த்தரில் முதற்கொண்டு சந்தான கோபால கிருஷ்ணர் என்ற ஒரு மூலராமர் பூஜை நடக்கும் பொழுது ஒரு விக்கிரகத்தை எடுத்து காட்டுவாரு சுவாமிஜி. சந்தான கோபால தேவரு, சந்தான கோபால, இதுதான் அது. அதனால்தான் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு இன்றைக்கும் மந்திராலயத்திலே இயந்திரங்கள் தரப்படுகிறது. காரிய சித்தி எந்திரம். இது எல்லாமே அன்றைய வழக்க நடைமுறையிலே ராகவேந்திர சுவாமி ஏற்படுத்தியது. இது ராகவேந்திர சுவாமி ஏற்படுத்திய 4வது மகிமை சன்னியாசர ஆசிரமத்திலே. 5வதாக சித்திரதுர்கா என்கின்ற ஒரு இடம். அந்த சித்திரதுர்காவிலே வெங்கண்ணா என்கின்றவன்
ரொம்ப அத்தியந்த பக்தன். எனக்கு முக்தி கொடு, எனக்கு முக்தி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ராகவேந்திர சுவாமிய. தரமாட்டார், அவ்வளவு லேசுல அவர் எதையுமே தரமாட்டார். அப்ப சித்திரதுர்கால அவர் தேச சஞ்சாரம் போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப அவர் ராகவேந்திர சுவாமி கேட்கிறாரு, வெங்கண்ணா முக்தி கேட்டியே, வரையா முக்திக்கு? அவ்வளவுதான், கரும்பு தின்ன கூலி வேணுமா? நான் வரேன் சாமின்னு சொல்லிடுறான். அங்கே அக்னியானது மூட்டப்படுகிறது. போய் அவனை குளிச்சுட்டு வர சொல்றாரு. பஞ்சகவியம் கொடுத்து அவனை சுத்தப்படுத்துகின்றார். புதிய அக்னியில் இருக்கின்றார். மறு நிமிடம் எதிர்பேச்சு பேசாமல் அந்த வெங்கண்ணா அந்த அக்னியிலே குதிக்கின்றான். சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் கண்ணா பேரான்னு பேசுறாங்க. ராகவேந்திர அநியாயமா ஒரு பையனை கொண்டுட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் இப்ப என் மேல நெருப்புப்படுது. இந்த சதைதான் எனக்கு பொசுங்கும். என்னுடைய எலும்பு அவ்வளவு சீக்கிரம் வேகாது. எலும்புக்கு சக்தி எலும்பு போட்டின் மேலதானே சதை இருக்கு, சைன்ஸ் சதைதானே சொல்லுது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே புஷ்பக விமானத்திலே இந்த வெங்கண்ணா முக்திக்கு செல்வதை எல்லோரும் பார்க்கிறார்கள். இந்த அக்னியை கிளறி பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு எலும்பு கூட இல்லை. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது ராகவேந்திர சுவாமி செய்த 5வது மகிமை தன்னுடைய சன்னியாச ஆசிரமத்திலே. இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தாற் போல வெங்கண்ணா என்கின்றவன் ஆடு மாடு வைத்துக் கொண்டிருக்கின்றான். படிப்பறிவு இல்லாதவன். ஒரு முறை அந்த பக்கமாக தேச சஞ்சாரம் வருகின்றார் ராகவேந்திர சுவாமி. அவருடைய காலில் விழுந்து கதறுகின்றான். ஸ்ரீ ராகவேந்திராய நமகன்னு சொல்லு, உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்துருவேன் என்று சொல்லுகின்றார். இந்த நிகழ்ச்சிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீராகவேந்திராய நமகங்கிறதுக்கு என்ன அப்படி சக்தி இருக்குங்கிறத நான் அவருடைய பிருந்தாவன பிரவேசம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த வெங்கண்ணா திவானாக ஆகி விடுகின்றான். அவனை திவானாக ஆக்கியது நவாப் சித்தி மசூத் கான். அங்கதான் மூலராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. இவை அனைத்தும் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம், இங்க டைம் இல்ல. இதுவரையில் ராகவேந்திர சுவாமியுடைய சன்னியாச வாழ்க்கையில அவர் நிகழ்த்திய மகிமைகள் நிறைய இருக்கு, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். கும்பகோணத்திலே ராகவேந்திர சுவாமி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆகாசத்தில் இருந்து 2 விரல்கள் 3 முறை தோன்றி தோன்றி மறைகிறது. உடனே ராகவேந்திர சுவாமிகள் சாஷ்டாங்கமாக அந்த விரல் தோன்றிய திசையை நோக்கி நமஸ்காரம் செய்கின்றார். நமஸ்காரம் செய்தவுடன் உடனிருந்த அந்த சிஷ்யர்களும் கீழே நமஸ்காரம் செய்கின்றார்கள். அப்பொழுது ஒரு துளசி மணி மாலையானது ராகவேந்திர சுவாமியுடைய கரங்களில் வந்து விழுகிறது. அப்ப அந்த சிஷ்யர்கள் கேட்கிறாங்க, குருவே என்ன நீங்க நமஸ்காரம் பண்ணீங்க, நீங்க பண்ணீங்கன்னு நாங்களும் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றார், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிற மாமுனி முக்திக்கு போயிட்டு இருக்கார் ஆகாச ரூபமா. முக்திக்கு போறவர் நான் சன்னியாசர ஆசிரமம் மேற்கொள்வதற்கு, நான் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு இன்னும் 2 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்கள், அததான் 2 2 2ன்னு காட்டுறாரு. அவ்வளவுதான். சிஷ்யர்கள் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ராகவேந்திரர் சொல்றாரு, நான் பிருந்தாவனத்துக்குள்ளதான் போறேன், என் உடம்பிலிருந்து உயிர் பெரிய போவதில்லை, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த கும்பகோணம் தான் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற இடம் இல்லை என்று அவர் தீர்மானம் செய்து அங்கிருந்து நேராக ஆனேகுந்தி வருகின்றார். ஆனேகுந்தியிலே நவபிருந்தாவன மகனியர்களை எல்லாம் தரிசித்து தன்னுடைய பிருந்தாவன பிரவேசத்திற்கு அவர்களுடைய அருளாசியை எல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய கரங்களிலாலேயே அவர்களுக்கு மங்களாரத்தி செய்து அங்கிருந்து நேராக ஆதோனி வருகிறார். ஆதோனி நவாப் சித்தி மசூத் கான் என்ற ஒரு முகலாய மன்னனுடைய ஆட்சியின் கீழே இருக்கின்றது. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நவாப் சித்தி மசூத் கானிடம்தான் வெங்கண்ணா பந்தாக திவானாக இருக்கின்றார். தன்னுடைய குருமகான் வருகின்றார் என்பதை அறிந்தவுடன் ஊரின் எல்லைக்கே செல்லுகின்றார் திவான் வெங்கண்ணா. ஊரெங்கும் வாழைமரை தோரணங்கள் கட்டுகின்றான், மாவிலைகளை கட்டுகின்றான். பூரண கும்ப மரியாதையுடன் தன்னுடைய மகானை வரவேற்று உபசரிக்கின்றான். மறுநாள் தன்னுடைய மன்னனிடம் சொல்லுகின்றான், அரசே, என்னுடைய குரு வந்திருக்கிறார், நாளை இங்கே மூலராமர் சமஸ்தான பூஜையை செய்ய போகின்றார், நீங்களும் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது நவாப் சித்தி மசூத் கான் நக்கலாக, நவாப் சித்தி மசூத் கானுக்கு ராகவேந்திர சுவாமியின் மீது துளி மரியாதையோ நம்பிக்கையோ பக்தியோ எதுவுமே கிடையாது. சரி என்று சொல்லிவிட்டு ஒரு வெள்ளி தட்டிலே மாமிச துண்டங்களை எல்லாம் நறுக்கி வைத்து அதை பட்டு வஸ்திரத்தின் மீது மூடிவிட்டு ராகவேந்திர சுவாமியினுடைய மூலராமர் பூஜைக்கு நிவேதனமாக எடுத்துச் செல்லுகின்றார். நவாப் சித்தி மசூத் கான் அந்த மாமிச துண்டங்களை வைத்தது
நவாப் சிதி மசூத் கானுக்கும் மூல ராமச்சந்திரமூர்த்திக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உண்மை, வேற யாருக்குமே தெரியாது. ஆனா ராகவேந்திர சுவாமி ரொம்ப அன்பா நவாப் சிதி மசூத் கான் கிட்ட நாட்டை பத்தி மக்களை பத்தி எல்லா சேம லாபங்களை எல்லாம் விசாரிக்கின்றார். விசாரித்து விட்டு பூஜை முடிஞ்ச உடனே அங்க பாருங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக்கு கரகோஷம் போயிட்டு இருக்கு. உடனே அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு, ஹே ராமச்சந்திர மூர்த்தி, மச்சாவதாரம் முதல் 10 அவதாரங்களை எடுத்தவனே, என்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து இந்த நிவேதனத்தை நீ ஏற்றுக்கொள்வாயப்பா என்று ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அப்படிங்கிற ஒரு புக்ல வரும். இது அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்றாரு. தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு அங்கதான் அவர் ட்விஸ்ட் வைக்கிறாரு. நவாப் சித்தி மசூத் கானையே கூப்பிட்டு, அரசே இந்த பட்டு துணிய விளக்கு, ரொம்ப நக்கலா வராரு நவாப் சித்தி மசூத் கான், நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பட்டு வஸ்திரத்தை எடுத்த அடுத்த நிமிஷம் நவாப் சித்தி மசூத் கான் உடம்புல உசுறு அப்படியே தடால்னு ராகவேந்திர சுவாமியுடைய காலில் விழுந்து, மகாபிரபு நான் மிகப்பெரிய அபச்சாரம் செய்து விட்டேன், மகாபிரபு நான் மிகப்பெரிய அபச்சாரம் செய்து விட்டேன், ஒரு மாபெரும் ஞானியை நான் சோதிக்க நினைத்தேனே, இதற்கு எனக்கு எந்த தண்டனை மகாபிரபு என்று சாட்டாங்கமாக ராகவேந்திர சுவாமியுடைய காலிலே விழுகின்றான். அங்க மாறியது மாமிச துண்டங்கள் மட்டும் அல்ல, நவாப் சித்தி மசூத் கானுடைய மனம், அவருடைய மனது. அங்கத்தான் மூலராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. நவாப் சித்தி மசூத் கானுடைய மனதை மாற்றிய மூலராமச்சந்திரமூர்த்தி நவாப் சித்தி மசூத் கான் சொல்லுகின்றான், சுவாமி நான் உங்களுக்கு 2 வளமையான கிராமங்களை தருகின்றேன், எது வேணாலும் கேளுதான். அவர் ராஜா வச்ச என்ன வேணா தருவான். வேண்டாம், நான் ஒரு சாதாரண சன்னியாசி, எனக்கு மாஞ்சாலம் கிராமம் மட்டும் கொடு. சரி என்று மாஞ்சாலம் கிராமம் அன்றைய தினம் நவாப் சித்தி மசூத் கானால் மத்வ மதத்துக்கு சாசனம் எழுதி தரப்படுகின்றது. அங்கிருந்து நேராக வெங்கண்ணாவை அழைத்துக் கொண்டு மாஞ்சாலம் கிராமம் வருகின்றார் ராகவேந்திர சுவாமிகள். மாஞ்சாலம் கிராமம் வந்தவுடன் அங்கே மாஞ்சாலம்மா கருணையின் சொரூபமாக அன்பின் பிறப்பிடமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்தவுடன் சாட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து, தாயே உங்கள் எல்லையில் நான் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் தாயே என்று நமஸ்காரம் செய்கின்றார். அப்பொழுது மாஞ்சாலம்மா சொல்லுகின்றாள், இதற்காகத்தான் ராகவேந்திரா நான் இத்தனை ஜென்மங்கள், எத்தனை ஜென்மம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகங்களாக நான் யுக புருஷர் ராகவேந்திர சுவாமி, யுக புருஷர் ராகவேந்திர சுவாமி, லேசுப்பட்டவர் கிடையாது. இதற்காகத்தான் ராகவேந்திரா நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பிருந்தாவனம் அமையக்கூடிய இடத்திலே 12 ஆட்டுத்தலைகளை மட்டும் நீ நிறுவி வை, மற்றவர்களுடைய திருஷ்டி. அப்ப கூட அந்த அம்மா புள்ள பாசம் பார்த்தீங்களா, அவர் பெரிய மகான், அவர் பெரிய ஜெகத்குரு, ஆனா இவ அம்மா இல்ல. அம்மாவுடைய கருணை என்னைக்கும் தான், அம்மாவுடைய கருணைக்கு ஈடு இடம் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னதை போல 12 ஆட்டுத்தலைகளை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்கின்றார். சிப்பந்திகளை அழைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அந்த இடத்தை தோண்ட சொல்லுகின்றார் ராகவேந்திர சுவாமி. குறிப்பிட்ட இடத்தை தோண்டிய பிறகு அந்த இடத்துல ஒரு ஹோமம் செய்ததுக்கான அடையாளங்கள் வருகிறது. உடனே அப்படியே நிறுத்த சொல்லிடுறார். நிறுத்த சொன்னோட ராகவேந்திர சுவாமிக்கு கிருதயுகம் ஞாபகம் வருகிறது. ஏன்னா சரஸ்வதி ஞாபகப்படுத்திட்டா, சரஸ்வதி தேவி ஏற்கனவே அவளுக்கு நீ கிருதயுகத்துல பிரகலாதரா இருந்தன்னு, அப்படியே அவளுக்கு கோஆர்டினேட் ஆகி ராகவேந்திர சுவாமிக்கு ரீகலெக்ட் ஆகி கிருதயுகத்துல தான் பிரகலாதராக இருந்த பொழுது இந்த இடத்திலே லட்சுமி நரசிம்மருக்கு ஹோமம் செய்த இடம் அப்படியே நிறுத்த சொல்லிடுறாரு. அந்த இடம் நிறுத்தப்பட்டு அந்த இடத்திலே ஒரு அறையானது கட்டப்படுகிறது. மாதாவரத்திலிருந்து ஒரு கல் எடுத்து வரப்பட்டு அங்கே பிருந்தாவனம் செய்ய உத்தரவிடுகின்றார். வெங்கண்ணா பிருந்தாவனத்தை நிர்மாணம் செய்து விடுகின்றார். இதற்கிடையில் ராகவேந்திர சுவாமி தன்னுடைய பூர்வாசிரம சகோதரர்களில் ஒருவரான, சகோதரர்களுடைய மகனில் ஒருவரான முத்துவெங்கண்ணான பேர் அவருக்கு பேர், அவரை அழைத்து ஸ்ரீ யோகேந்திர தீர்த்தர் என்கின்ற சன்னியாச ஆசிரமத்தை அவருக்கு தருகின்றார். நித்திய கர்மானுஷ்ட பூஜைகளை எல்லாம் நீ திறம்பட செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆணையிடுகின்றார். அதன் பிறகு தன்னுடைய குலதெய்வமான வெங்கட்ரமண சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கின்றார். தனக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த சிப்பந்திகளுக்கு வீடு கட்டுகின்றார். துங்கையின் வழியாக கணதாரம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய பஞ்சமுகியிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை அடிக்கடி சென்று அங்கே தவசு செய்து விட்டு வருவார். இந்த பக்கம் அதே துங்கபத்ரா நதியிலே பிக்ஷாலயா இருக்கிறது. இந்த பிக்ஷாலயாவிலே ஸ்ரீபாதராஜர் என்ற மகான், அவரால் நிறுவப்பட்ட அந்த நரசிம்ம சுவாமியை சென்று அங்கும் பல சமயம் அவர் இரவிலே தங்கிவிட்டு வரக்கூடிய வழக்கம் உண்டு.
இப்படிப்பட்ட நேரத்திலே வெங்கண்ணா கூப்பிட்டு சொல்றாரு, சுவாமி பிருந்தாவனம் தயாராயிடுச்சு, வந்து நீங்க பாருங்க. ராகவேந்திர சுவாமி போய் பாக்குறாரு. கருணையின் சொரூபம் இல்ல, தப்பு பண்ணா கூட அவர் தண்டிக்க மாட்டார்ல. வெங்கண்ணா, நான் சொன்ன கல் இது அல்ல வெங்கண்ணா, நான் சொன்ன கல் இது அல்ல. அது திரேதா யுகத்திலே ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் 7 நாழிகை பொழுது அமர்ந்து சென்ற கல். அந்த கல் எங்கே இருக்கிறதோ அங்கே யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. திரேதாயுகத்திலே பாரத போர் முடிந்த பிறகு அர்ஜுனனுடைய அந்த அஸ்வ குதிரையை அனுசால்வன் என்கின்ற ஒரு அரசன் வெற்றி பெற்று விடுவான். எப்படி வெற்றி பெற்று விடுவான் தெரியுமா? இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லு கிட்ட அனுசால்வன் நிற்பான், இந்த குதிரை அங்க போகும். அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் இல்ல, கர்வமும் கூட ஜாஸ்தி அர்ஜுனனுக்கு. அம்ப விடுவான், ஆனா அந்த அனுசால்வன் கிட்ட தோத்து போயிடுவான். கிருஷ்ணர் கிட்ட கேட்பான் அர்ஜுனன், கிருஷ்ணா என்ன இது, ஒரு சாதாரண சிற்றரசன் கிட்ட நான் தோத்து போயிட்டேனே. ஆனா அர்ஜுனா, நீ நின்றிருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம், அனுசால்வன் நின்று இருக்கக்கூடிய இடம் திரேதாயுகத்திலே ராம லக்ஷ்மணர்கள் அமர்ந்து சென்ற கல்லிலே அவன் நின்று இருக்கின்றான். 2 அடி நீ பின்னாடி வா, 2 அடி அனுசால்வன் பின்னாடி வருவான். அதுதான் யுத்த தர்மம். இப்ப மாதிரி ஒருத்தர் அடிச்சின் சாகிறதுலாம் யுத்த தர்மம் கிடையாது. 2 அடி அர்ஜுனன் பின்னே செல்கின்றான், 2 அடி அனுசால்வன் முன்னே வருகின்றான். விடு அர்ஜுனா அம்பை என்று சொல்லுகின்றார் கிருஷ்ணர். அம்பை விடுகின்றான், அனுசால்வன் தோற்கின்றான், கிருஷ்ணன் ஜெயிக்கின்றான். திரேதாயுகத்திலே நடந்த மிகப்பெரிய சாட்சி இது. அந்த கல்லிலே பிருந்தாவனம் தயாராகி விடுகிறது. பிருந்தாவனம் எல்லாம் தயாராகி முடிச்ச உடனேவே ராகவேந்திர சுவாமிகள் தான் எப்பொழுது பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகிறோம் என்கின்ற அந்த தேதியை அறிவிக்கின்றார். விரோதி கிருது நாம சம்வத்சரம் கிபி 1671 சிரவண மாதம் கிருஷ்ணபக்ஷம் திதி வெள்ளிக்கிழமை அன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் நான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த செய்தியை கேட்டவுடன் மக்கள் துடிதுடித்து போகின்றார்கள், தவிக்கின்றார்கள், தாங்க முடியல. நேற்று வரலாம் ஒருத்தர் கண் எதிர்க்க இருக்காரு, போன நிமிஷம் வரைக்கும் இருக்காரு, இன்னைக்கு அவர் பூமிக்குள்ள போக போறாருன்னா நம்ம தாங்குவோமா? தாங்க முடியல அவர்களால. ஆனாலும் தன்னுடைய கடமையில் இருந்து ஒரு சிறிதும் தவறாத ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசத்தின் அன்றைய தினம் துங்கையிலே குளித்துவிட்டு மாஞ்சாலம்மாவுக்கு எல்லா பூஜைகளையும் செய்துவிட்டு தன்னுடைய குலதெய்வமான அந்த வெங்கட்ரமண சுவாமியை பூஜையெல்லாம் செய்துவிட்டு சிஷ்யர்களுடைய அந்த ஆசைக்கு ஏற்ப பல்லக்கிலே வைத்து அவரை தூக்கி கொண்டு வன்னிமரம், இப்ப இல்ல மந்திராலயத்துல, இந்த வன்னிமரம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். எல்லா சமஸ்தான பூஜையையும் செய்கின்றார். தன்னுடைய கைகளிலேயே மந்திராட்சதையும் தீர்த்த பிரசாதத்தையும் வழங்குகின்றார். முன் வரிசையிலே ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர் கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு பக்கத்திலே ராகவேந்திர சுவாமியினுடைய பூர்வாசிரம மகன் லட்சுமி நாராயணாச்சார் நிற்கின்றார். அவருக்கு பக்கத்திலே அவருடைய மகன் புருஷோத்தமாச்சார் நிற்கின்றார். அவருடைய தூளிலே 2 வயது குழந்தையான ஸ்ரீனிவாசாச்சார் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் இப்பொழுது ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாதீந்திர தீர்த்தர் என்று நமக்கெல்லாம் குருநஸ்தவனம் எழுதி ஆசீர்வாதம் தந்தாரே, அவருடைய பிருந்தாவனம் அதுதான். அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பின்னாலே முக்கிய ராஜ பிரதான பிரதிநிதிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் பின்னே ஊர் மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய தினம் ஒரு இறுக்கமான அசாதாரணமான சூழ்நிலை அங்கே நிலவுகிறது. வேத விற்பனர்களின் வேத கோஷங்கள் ஒரு புறம், பாமர மக்களின் ராகவேந்திரா 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 என்ற அரற்றுகின்ற குரல் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாயை புடவை தலைப்பால் பொத்தி கொண்ட தாசர் பதங்களை பாடிக்கொண்டிருக்கின்ற கூட்டம் ஒரு புறம். அங்கே துங்கையானவள் ஆர்ப்பரித்து ஓடிவர முயற்சி செய்து தன்னுடைய பாறை இடுக்குகளில் முட்டி மோதி பெருக்கெடுத்து வருகின்றாள். நிர்விகல்ப சமாதி நிலையை அடைய போகும் இந்த புண்ணிய புருஷரை நாம் கண்டுவிட மாட்டோமா என்று அவள் ஓடி வருகின்றாள். அன்றைய தினம் நிச்சலமான முகத்துடன் மூலராமர் பூஜையை செய்கின்றார் ராகவேந்திர சுவாமிகள். செய்துவிட்டு யோகீந்திர தீர்த்தரை பார்த்து, யோகீந்திரா, சந்நியாசிகள் கண் கலங்க கூடாது, இன்னிரு பாதங்களை நீ வைத்துக் கொண்டு இந்த மத்வமத சித்தாந்தத்தையும் இந்த சமஸ்தான பூஜையையும் தொடாமல் விடாமல் செய்து வர வேண்டும் என்று பலவந்தராட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் செய்கின்றார்.
மக்களை பார்த்து தன்னிரு கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வாதம் செய்து, நீங்கள் கலங்கிய கண்களுடன் கனத்த இதயத்துடன் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் யாரும் கண் கலங்கக்கூடாது. நான் ஸ்ரீ ஹரியின் பிரேரணையால் இந்த பூமியில் பிறந்தேன். அதே ஸ்ரீ ஹரியின் பிரேரணையால் இப்பொழுது உங்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகின்றேன். என்னுடைய உடலானது பூமிக்கு அடியிலே பிருந்தாவனத்தின் உள்ளே அமர்ந்தாலும் நான் என்றும் ஜீவனுடன் காமதேனுவாக கற்பக விருட்சமாக என்னை நாடியும் தேடியும் வரும் உங்கள் அனைவருக்கும் ஆசிகளை வாரி வாரி வழங்குவேன். நீங்கள் அனைவரும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து விடாமல் செய்ய வேண்டும். உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். உங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டிக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்றெல்லாம் அறிவுரை கூறி, ராகவேந்திர சுவாமிகள் காவி வஸ்திரம் தரித்து கமண்டலம் ஏந்தி ஊர்த்துவ முத்திரைகளை அணிந்து கொண்டு 12 தூண்களை பிரதட்சணமாக வலம் வந்து அந்த பிருந்தாவனத்தை சுற்றி தெற்கு முகமாக வருவது அயோத்தி விட்டு கானகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சென்றதை போல இருந்தது என்று ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் தளத்திலே சொல்வார்களே, அதை போல இருந்தது. யாராலும் அழுகையை அடக்க முடியவில்லை. அங்கே பிருந்தாவனத்தின் உள்ளே ஒரு மனை பலகை போடப்பட்டு, அங்கே மான் தோல் போடப்பட்டு, அதன் மீது தர்பாசனம் போடப்பட்டு, அதன் மீது காவி வஸ்திரம் விரிக்கப்பட்டு, அங்கே உள்ளே ராகவேந்திர சுவாமிகளுடைய நித்திய கர்மானுஷ்டங்களுக்காக பஞ்சபாத்திரங்கள், தெய்வ சாநித்தியங்கள் நிறைய விக்கிரகங்கள் அனைத்தும் வைக்கப்படுகின்றன. ராகவேந்திர சுவாமிகள் மெதுவாக, மிக மெதுவாக எழுந்து அனைவரையும் பார்த்து ஒரு நிமிடம் புன்முறுவல் பூத்து பிருந்தாவனத்தை தெற்கு முகமாக வந்து உள்ளே கிழக்கு முகமாக பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு, கும்பகோணத்திலே கிருஷ்ணத்வைபாயனர் தந்தாரே துளசிமணி மாலை, அந்த துளசிமணி மாலையை கையிலே வைத்துக் கொண்டு மெதுவாக, மிக மெதுவாக உருட்டி கொண்டே வருகின்றார். துளசிமணி மாலை மட்டுமா உருண்டது? அங்கே இருந்த அனைத்து பக்தர்களின் மனங்களும் அந்த ஒரு சில துளிகள் உருண்டு கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் மெதுவாக உருண்டு கொண்டிருந்த அந்த துளசிமணி மாலை உருள்வது நின்று விட்டது. ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் அடைந்து விட்டார். ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் அடைந்து விட்டார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று பக்தர்கள் அழுகிறார்கள், கதறுகிறார்கள். விண்ணில் இருந்த 33 கோடி தேவர்கள் அந்த புண்ணிய புருஷனுக்கு மலர் தூவி ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். தன்னுடைய ஒரு சாபத்தினால் 4 யுகம் கண்ட அந்த சதுர்புஜ தேவதையை காண்பதற்காக பிரம்மா வந்து அங்கே நிற்கின்றார். கிருதயுகத்திலே இவருக்காக அவதாரம் எடுத்த நரசிம்ம சுவாமி வந்து அங்கே நிற்கின்றார். தன்னுடைய வார்த்தையை கேட்டு சந்நியாசம் ஏற்ற அந்த மகா புருஷனை காண்பதற்காக சரஸ்வதி தேவியானவள் அங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றாள். இவை எல்லாவற்றையும் மீறி துங்கையானவள் ஆட்பரித்து அங்கே ஓடி வருகின்றாள். அன்றைய தினம் மந்திராலயத்திலே அங்கு கூடியிருந்த மக்களின் கண்ணீர் துளிகள் அதிகமா அல்லது துங்கையானவளுடைய கண்ணீர் உயிர் துவலைகள் அதிகமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மாஞ்சாலம் கிராமமானது ஈரமாகி போயிருந்தது. ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் அடைந்த அடுத்த நொடி வெங்கண்ணா பந்த் அதன் மீது கற்பலகை வைத்து பிருந்தாவனத்தின் மீது பந்தனம் செய்து 2 வெள்ளி சம்புடங்களில் 700க்கும் மேற்பட்ட சால கிராமங்களை அதிலே வைத்து நிரப்பி மேலே ஸ்ரீ மூலராமர், ஸ்ரீ திக்விஜயராமர், ஸ்ரீ ஜெயராம விக்கிரகங்களை எல்லாம் வைத்து மாலை சாற்றி அவருக்கு தூப தீபாரதனைகளை செய்ய தயாராக இருக்கின்றார். அங்கே பிட்சாலயாவிலே துங்கையானவள் பொங்கி பெருக்கி ஆட்டரித்து ஓடி வருகின்றாள். மழை காலம். அப்பண்ணாச்சாரியாரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. தன் மகான் இன்று ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகின்றார். உலகத்திலிருந்து எங்கெல்லாமோ இருந்து எல்லாரும் வந்து பார்க்கின்றார்கள். ஆனால் நான் அவரை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேனே என்று எண்ணி என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று பிட்சாலயா துங்கபத்ராவிலே குதித்து விடுகின்றார். அந்த துங்கையானவள் பொங்கி பெருக்கி வருகின்றாள். அப்பொழுது தன் நிலையை மறந்தவராக ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோதிபாரா காமாரி மாக்ஷ விஷமாக்ஷ சிரப்சுசந்தி
பூர்வோத்தராமிதரங்க சரத்சுஹம்சா தேவாலி சேவிதபராங்கிரி பயோஜலக்னா என்ற உலக பிரசித்தி வாய்ந்த ஸ்ரீ ராகவேந்திர குரு ஸ்தோத்திரமானது அப்பண்ணாவின் வாயிலிருந்து தானாக வருகின்றது. தத்தளிக்கின்றார் அப்பண்ணா. ஒரு முரட்டு கை அவருடைய முடியை பிடித்து ஆற்றின் வெள்ளப்பெருக்கு எதிர் திசையில கொண்டு போய் அவரை விடுகிறது. அப்பொழுது பாடிக்கொண்டே வருகின்றார். அப்பண்ணா அதற்கு முன்னா பிருந்தாவனத்தை பார்த்ததில்ல. பிருந்தாவனம் என்ன மாதிரி சக்தி வாய்ந்த கல்லுல செஞ்சதுன்னு அப்பண்ணாவுக்கு தெரியாது. அந்த கல்லுல யாரும் உட்கார்ந்தாலும் தெரியாது. கீழே ஓமகுண்டம் இருக்கிறது அப்பண்ணா எதுவுமே தெரியாது. ஆனால் மூன்றாவது ஸ்லோகத்திலேயே அப்பண்ணாச்சாரியார் பாடிவிடுகிறார். ஸ்ரீராகவேந்திர சகல பிரதாதா, எதை வேணா கொடுக்கக்கூடிய சகல பிரதாதர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த ராகவேந்திரனுடைய குரு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள், எது வேணா கிடைக்கும். 32 ஸ்லோகம் பாடுறாருங்க. தஸ்ய குக்ஷி கதா தோஷாஹா தஸ்ய தக்ஷிணாத் என்று பாடுகிறார். குக்ஷி என்றால் வயிறு என்ற பொருள். சமஸ்கிருதத்துல வயிறு சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு பாத்திரத்தில் அல்லது எச்சல் படாத ஒரு டம்ளர்ல தண்ணிய வச்சு ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீ எவ்வளவு 11 வாட்டியோ 100 வாட்டியோ எவ்வளவு முடியல 3 வாட்டி கூட சொல்லுங்க. ராகவேந்திர சாமி இது பண்ணு அதை பண்ணு டிமாண்ட் பண்ற மகான் கிடையாது. மந்திரித்து அந்த நீரை நீங்கள் குடிக்கும் பொழுது சாதாரண ஜலம் அங்கே தீர்த்தமாகி விடுகிறது. சத்புத்திரன் வேண்டுமா, சந்தான பிராப்தி வேண்டுமா, திருமணம் நடக்க வேண்டுமா, அனைத்துக்கும் பரிகாரம் இந்த குரு ஸ்தோத்திரத்திலே இருக்கிறது. 32 ஸ்லோகங்களில் 16வதான ஸ்லோகமானது ஸ்ரீராகவேந்திராய நமக இத்யக்ஷர மந்திரதக ஜபிதாத் பாவிதான் நித்யம் அப்படின்னு வரும். இந்த ஸ்ரீராகவேந்திராய நமக வெங்கண்ணாவுக்கு சொன்னேன்ல, இப்ப அதை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. வெங்கண்ணா என்னங்க பெரிய ஸ்ரீராகவேந்திராய நமகான்னு சொன்ன உடனே ஆடு மாடு மேய்ச்சிருந்தா எப்படிங்க திவான் ஆக முடியும்? இல்லை, ஸ்ரீராகவேந்திராய நமகங்கிறது வெறும் எழுத்து கிடையாது, பீஜாட்சர மந்திரம். அது ஸ்ரீ என்று சொன்னால் லக்ஷ்மி தேவியை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும். ர என்று சொன்னால் ராமச்சந்திர மூர்த்தியை குறிக்கும். க என்று சொன்னால் பட்சிராஜன் கருடனை குறிக்கும். வே என்று சொன்னால் உன்னுடைய இக பர சுகங்களை நான் மாற்றி காட்டுவேன் என்பதை குறிக்கும். த என்று சொன்னால் உனக்கு நான் திரவிய லாபங்களை தருவேன் என்ற பொருளை குறிக்கும். எங்கே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இருக்கின்றாரோ அந்த இடத்திலே ஹனுமான் இருப்பான். எங்கே ஹனுமான் இருக்கின்றாரோ அந்த இடத்திலே சிவன் இருப்பார். ஏன்னா ஹனுமான் பரமசிவனுடைய மறு அவதாரம். எங்கே பரமசிவன் இருக்கின்றாரோ அந்த இடத்திலே பார்வதி தேவியானவள் இருப்பார். எங்கே பார்வதி தேவி இருக்கின்றாளோ அந்த இடத்திலே மகா கணபதியும் ஸ்ரீ சண்முகரும் இருப்பார். அதற்கு சாட்சியாக தான் இந்த காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் கோவிலிலே நாளைய தினம் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. எங்கே முருகப்பெருமான் இருக்கின்றாரோ, எங்கே பார்வதி தேவி இருக்கின்றாரோ, எங்கே சிவபெருமான் இருக்கின்றாரோ, எங்கே ராமச்சந்திரமூர்த்தி இருக்கின்றாரோ, என்னுடைய குலதெய்வம் செல்லியம்மனுங்க. எனக்கு 23 வருஷமா எனக்கு குலதெய்வம் விட்டு போச்சு. ராகவேந்திர கிட்ட அழுவேன். எனக்கு வெக்கமா இருக்கு ராகவேந்திரா, என் குலதெய்வம் தெரியாம என்ன நீ பண்ணிட்டு, எனக்கு தெரியாது, சண்டை போடுவேன். அவர் எனக்கு தெரியாது, நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும், நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். இங்க வந்து பார்த்தா என் குலதெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் என்னை அமர வைத்து ராகவேந்திர சுவாமி பேச வைத்திருக்கின்றார. இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும்? நான் ஆத்மார்த்த குருவா நினைக்கிற குருஜி காலடிக்கு கீழே உட்கார வச்சு என்ன பேச வச்சிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப ஸ்ரீராகவேந்திராய நமக அப்படின்னு சொன்னா இத்தனை தெய்வங்களினுடைய மொத்தமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ 32 ஸ்லோகத்தை பாடிக்கொண்டே வருகிறார்கள். சமுத்திர தேவி கமலாநாத சகஸ்ரா அப்படி பாடிக்கிட்டே வருகிறார். கீர்திர் திக் விதிதா விபூதி ரதுலா ரதுலா அப்படிங்கறதோட முடிச்சிடுறாரு. அப்போ 32 ஸ்லோகம், இன்னும் 7 எழுத்து இருந்தா போறோம், ஸ்லோகத்தை முடிச்சு விடலாம். ஆனா அந்த இடத்துல ராகவேந்திர அப்பண்ணாச்சாரியார் ஓடி வருகின்றார். இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் மாஞ்சாலம் மருந்து ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அப்பெல்லாம் அங்க போனாக்க பிருந்தாவனம் நிர்மாணம் செய்யப்பட்டு அங்க ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் அடைந்து அந்த இடத்துல கற்பலகை வைத்து மூடப்பட்டு சமஸ்தான பூஜைகளை எல்லாம் நடக்க ஸ்ரீ யோகேந்திர தீர்த்தர் சொல்கின்றார். குருவாதி துவாந்தரவரே வைஷ்ணவேந்தி வரேந்தவே ஸ்ரீராகவேந்திர குரவே நமோ அத்தியந்த பகாளவே என்கின்ற சர்ம ஸ்லோகத்தை ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் அடைந்த மறு வினாடி சர்ம ஸ்லோகத்தை பாடுகின்றார். ஸ்ரீராகவேந்திர நமோ அத்தியந்த தயாளவே, நமோ அத்தியந்த தயாளு. ராகவேந்திர சுவாமி
அவருடைய பேரை நீங்கள் சொல்லி பாருங்கள். அவரை போல ஒரு தயார குணம் நிரம்பியவர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. வருகின்றார் அப்பன். அங்க இருந்து ஓடி வந்த உடனே பிருந்தாவனம் நிர்மாணம் பண்ணப்பட்டு இங்க சர்மஸ்லோகம் ஆன உடனே, ஐயோ சுவாமி, உங்களை பார்க்க முடியாத ஒரு பாவியாகி விட்டேனே, உங்களை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்தேனே. நான் செய்த பாவம் என்ன சுவாமி, செய்த பாவம், அப்படி என்ன ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன். உலகத்தின் பல கோடையில் இருந்தவர்கள் எல்லாம் உங்களை பிருந்தாவன பிரதேசத்தை கண்ணார கண்டார்களே சுவாமி, நான் மகா பாவியாகி விட்டேனா? உங்களை காணும் தகுதி எனக்கு இல்லையா? நான் என்ன பாவம் செய்தேன் சுவாமி? என்னை ஏன் நீங்கள் தள்ளி வைத்தீர்கள்? என்னுடைய உடம்பில் இருந்து இந்த உயிரை இந்த க்ஷணம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று முட்டுகிறார், மோதுகின்றார். பிருந்தாவனத்தின் மீது தலையை வைத்து இடித்துக் கொள்கிறார். யாராலேயும் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த நேரம் உலகத்திற்கே பரிச்சயமான குரல், அன்பான குரல், கருணை நிரம்பிய குரல், சாட்சி ஹயாஷ்யோத்ரஹி என்கின்ற அந்த ஒரு குரலானது வெளியே வருகிறது. இந்த குரல் சென்ற நிமிடம் வரையில் எல்லோரும் கேட்டு அனுபவித்த குரல். அதாவது இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே சொன்ன அனைத்திற்கும் அந்த அயக்ரீவ மூர்த்தியே சாட்சி என்று அந்த ராகவேந்திர சுவாமி உள்ளிருந்து குரல் கொடுத்து அந்த குரு ஸ்தோத்திரத்திற்கு அங்கீகாரம். அதனாலதான் ஸ்ரீ ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திற்கு அத்துடை மகிமை. அதனை முடித்து வைத்தவர், அதற்கு அங்கீகாரம் கொடுத்தவர், அதற்கு அனுகிரகம் செய்தவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அதன் பிறகு ராகவேந்திர சுவாமிகள் அப்பண்ணாச்சாரியாருக்கு மட்டும் தன்னுடைய அந்த திவ்ய ஸ்வரூபத்தை பிருந்தாவன பிரதேசத்தில் இருந்து காட்டி அவருக்கு பரம கருணையை செய்கின்றார். நீங்க எல்லாரும் கேட்கலாம், அப்பண்ணாச்சாரியார் மட்டும் என்ன அவ்வளவு ஸ்பெஷலா? ஆமாம், அப்பண்ணாச்சாரியார் ஸ்பெஷல் தான். 4 யுகங்களாக ராகவேந்திர சுவாமியினுடைய இருந்து குரு சேவை செய்தவர். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகத்திலும் அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திர சுவாமியுடன் இருந்து குரு சேவை செய்ததனால் தன்னுடைய சிஷ்யன் இந்த உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும், தன்னுடைய சிஷ்யனுடைய புகழ் இந்த உலகம் முழுவதும். நமோ அத்தியந்த தயாளுவே, இதுதாங்க நமோ அத்தியந்த தயாளுவே. எத்தனை குருமார்களுக்கு இது வரும்? எத்தனை குருமார்கள் தன்னுடைய சிஷியர்களை வெளிக்கொண்டு வந்து காட்டுறாங்க. எத்தனையோ கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் ராகவேந்திர சுவாமி. பிராத சங்கல்ப கத்தியம், சர்வ சமர்ப்பண கத்தியம், ஸ்ரீ ராமச்சாரித்திர மந்திரி, ஸ்ரீ கிருஷ்ணச்சாரித்திர மந்திரி. அவர் இதுவா வியாசராஜரா இருக்கும் பொழுது அவர் எந்தோ தாரக ஹனுமாச்சோ, இப்படி எத்தனையோ எழுதியிருக்கார். ஆனால் அதற்கு எல்லாம் தாண்டி இந்த குரு ஸ்தோத்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஆக குரு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள், ராகவேந்திர சுவாமியை மனசார பிரார்த்தனை செய்யுங்கள். முதல்ல நம்பிக்கையோட அவர்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு அடி முன்னாடி போங்க, 100 அடி அவர் வருவாருங்க. ஒரே ஒரு அடி நீங்க போங்க, ரொம்ப தொலைவெல்லாம் நீங்க போத்தவில்லை. ஒரே ஒரு அடி போங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது ராகவேந்திரா, நான் ஒரு சின்ன குழந்தை, இந்த உலகம் எனக்கு தெரியாது, நமக்கு ஒரு குரு தேவை. எத்தனையோ நம்ம லட்சுமிபதி அண்ணா சொன்னாரு, ஏன் ராகவேந்திர சுவாமி மற்ற மகான்களிடமிருந்து மாறுபட்டு இருக்கிறார்? உண்மை அவர் சொன்னது. மற்ற மகான்கள் எல்லாரும் வந்தாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னார்கள், நம்மளை நல்வழிப்படுத்தினார்கள், எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த கர்ம காலம் முடிந்த பிறகு கிளம்பிட்டாங்க. ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் இப்பொழுது 353வது ஆராதனை தினம் முடிந்திருக்கிறது. எப்படி ராகவேந்திர சுவாமிக்கு 353வது ஆராதனை முடிந்ததோ அதே போல ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். குரு ஸ்தோத்திரத்தினுடைய பிறந்த நாளும் 353வது வருடம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல ராகவேந்திர சுவாமியுடைய சன்னியாச ஆசிரமம் ஏற்ற அன்றைய மறுநாள் சரஸ்வதி பாயானவள் தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டாள். அப்போ உயிரை மாய்த்து கொண்டாள். அத கௌதம ரிஷி குலத்துல வந்த எல்லாரும் அன்னைக்கு சுமங்கலி பூஜை பண்ணணும்னு ஒரு நியதியை ராகவேந்திர சுவாமி ஏற்படுத்தியிருக்கார். நம்ம சுமங்கலி பூஜை பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அவருடைய அந்த பிருந்தாவன அவருடைய அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு மறுநாள் ஏதோ ஒரு சுமங்கலிக்கு ஒரு வளையல், ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு பழம், மஞ்சள் வச்சு கொடுத்து இந்த சரஸ்வதி பாயை நம்ம நினைவு கூறணும்னு சொல்லி இந்த இனிமையான மாலை பொழுதுல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த என்னுடைய குரு, கலியுக தெய்வம், காமதேனு, கற்பக விருட்சம், மகாபிரபு, ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரங்கோ துங்கதரங்க மங்களகர ஸ்ரீ துங்கபத்ராதட பிரத்யஸ்தத்விஜபுங்க பாலயலயன் மந்திராலயாக்கியே புரே
नव्येन्द्रोपनील भव्यकर सद्बृन्दावनान्तर्गतः श्रीमत् सद्गुरु राघवेन्द्र यतिरार् कुर्यार् ध्रुवम् मङ्गलम् यद्बृन्दावन सप्रदक्षिण नमस्काराभिषेक स्तुति ध्यानाराधनं मृत्युलेपन मुखाने गोपशारान् सदा कारङ्कारमभिप्रयान्ति सदरो लोका पुमस्तान् सदा श्रीमत् सद्गुरु राघवेन्द्र यतिरार् कुर्यार् ध्रुवम् मङ्गलम्। ओ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यच्च सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। श्रीमन्नारायण नारायण नारायणायेति समर्पयामि। श्रीकृष्णार्पणमस्तु श्री गुरुराजार्पणमस्तु। हरिः ओम्। ओम श्री राघवेन्द्राय नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरदाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। மருந்தும் அவரே மருத்துவரும் அவரே। ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ।